1851 மற்றும் 1934 ஆண்டுகளுக்கு இடையில் பிரிட்டிஷ் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் குவார்கபா பகுதியில் தோண்டி எடுக்கப்பட்ட 41 பழங்கால மனித எலும்புக்கூடுகள் அடுத்த மாதம் பினாங்கிற்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு அவை இங்கே திரும்புவது குறிப்பிடத்தக்கது. தேசிய பாரம்பரிய துறையின் காவலில் உள்ள எலும்புக்கூடுகளை முறையாக பெற மலேசிய பிரதிநிதிகள் நெதர்லாந்து நாட்டுக்கு சென்றதாக மாநில சுற்றுலா மற்றும் படைப்பு பொருளாதார குழுவின் தலைவர் ஓங் ஹான் வாய் தெரிவித்தார். பினாங்கு மற்றும் மலேசிய அரசாங்கங்கள் டச்சு நாட்டு அதிகாரிகளுடன் அவற்றை திருப்பி அனுப்புவதற்கான விவாதங்களை தொடங்குவதற்கு முன்பு இந்த எலும்புக்கூடுகள் பல தசாப்தங்களாக லைடனில் உள்ள தேசிய இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. தேசிய பாரம்பரிய துறை மற்றும் சுற்றுலா கலாச்சார அமைச்சகத்துடன் அடுத்த மாதம் ஒரு ஒப்படைப்பு அமர்வை தாங்கள் திட்டமிடுவதாக அவர் நேற்று ஜலான் மெக்காலிஸ்டரில் உள்ள ஆட்டோமோட்டிவ் கேலரிக்கான திட்ட ஒப்படைப்பு விழாவில் கலந்து கொண்ட பிறகு இதனை தெரிவித்தார். இதற்கிடையில் எலும்புக்கூடுகள் வைக்கப்பட்டுள்ள குவார்கபா தொல்பொருள் காட்சியகத்திற்கான அதிகாரப்பூர்வ திறப்பு விழா விரைவில் ஏற்பாடு செய்யப்படும் என்று அவர் கூறினார். இதில் பிரதமரும் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். சுமார் 5000 ஆண்டுகள் பழமையானதாக நம்பப்படும் இந்த எலும்புக்கூடுகள் 1851 மற்றும் 1934 ஆண்டுகளுக்கு இடையில் பினாங்கில் பிரிட்டிஷ் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் தோண்டி எடுக்கப்பட்டதாக அப்போது டச் நியூஸ் செய்தி வெளியிட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.